நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த உலகத்தில் சர்வை பண்ணணும்னா சர்வை பண்ணியே ஆகணும். சர்வை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெற்றியும் பெற்று ஆகணும். எப்பயுமே வெற்றியோட எல்லா இடத்துலையுமே நமக்கான முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து மற்றவங்களையும் உணர வச்சு வெற்றி வாகை சூடி லைஃப்பில் கண்டினியூஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா ரொம்ப மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது உங்கள் வேலைகளில் இருக்கலாம், உங்களுடைய படிப்பில் இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கை தரத்தில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான நான் சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த விஷயம்? ரொம்பவா அதிகமாக அந்தன்னு பேசுகிறீங்களே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் இந்த எபிசோட் உங்களுக்காக அதை கொடுக்க போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வார இறுதியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். குடும்பங்களோட சந்தோஷமாக, நண்பர்களோட ரொம்ப சிறப்பாக, சூப்பராக அந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய நண்பா நண்பி உங்கள் அனைவருக்கும் மிக பெரிய வணக்கம் மற்றும் நன்றி. உங்களால் தான் நான், உங்களால் மட்டும்தான் நான் அப்படின்றத நான் தெளிவாகவே தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தையும் நிறைய மாற்றத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதற்கான சாட்சி நீங்கள் மட்டும்தான். அதை இன்னும் நமக்கு தெரியாத நிறையா மனிதர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதுதான் பாட்காஸ்ட். எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், இல்லை கானாவாக இருக்கலாம், ஆப்பிள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம். முக்கியமாக ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம நிறையா மனிதர்கள்கிட்ட சென்றடையலாம். எனக்கு என்ன கிடைக்கிது இந்த பாட்காஸ்ட் மூலமாக அப்படின்னு நான் வெளிப்படையாக ஃப்ராங்காக உங்ககிட்ட உண்மையாக இல்லைனா எதுக்குங்க? எனக்கு மணி ரீதியாக எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. ஆனால் ஏன் இதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இது ஒரு பேஷன். எனக்கு இதை பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள், எக்ஸ்பீரியன்சஸ், மோட்டிவேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்டையும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் அவாவும் தான் தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களோட சந்தோஷம், நிறைய நண்பர்கள் அனுப்பிச்சிருந்தீங்க, என் வாழ்க்கையில் அந்த ஒரு புன்னகை வந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு புன்னகையை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அதை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ஃபேவரட்டான ஒரு எபிசோட். இதில் ஒரு ஸ்டோரியும் அந்த ஸ்டோரியிலேருந்து வரக்கூடிய ஒரு கருத்தும் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றதான் தொடர்ந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ப்ரீசியஸாக, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒரு திங்க் என்ன அப்படின்றத நான் கேட்க ஆசையாக இருக்கேன். நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். உங்களோட தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். நான் உங்களோட நேரடியாக பேசணும் ஆசை இருக்குது, இல்லை என்கிட்ட உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை கனெக்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட், நம்ம குட்டி ஸ்டோரி எபிசோடில் நம்ம என்ன குட்டி ஸ்டோரி கேட்க போகிறோம் அப்படின்றத தொடர்ந்து கேட்கலாம். லைஃப்பில் எப்போவுமே நம்ம ஒரு வெற்றி வாகை சுடணும். வாழ்க்கையில் தொடர்ந்து என்னுடைய பாதையில் எந்த ஒரு தாழ்வும் இல்லாமல் ஒரு ஏற்றம் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட ஆசையும் இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு முக்கியமான கருத்தை நம்ம இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஜோ ஜான் அப்படின்ற ஒரு வுட்கட்டர், அதாவது விறகு வெட்டுபவர் ஒரு கம்பெனிக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் உழைக்கிறாரு. நம்மளை மாதிரியே ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ரைஸும் இருக்காது, ஒரு போனஸ் இருக்காது, இல்லை உங்களுக்கான ப்ரொமோஷன் கிடைக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்ல. அந்த 5 இயர்ஸாக அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனால் அவருக்கான அந்த ஒரு ஊதிய உயர்வு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. ஆனால் எது பண்ணாலுமே அவருக்கான அந்த ஒரு அங்கீகாரமும் ஒரு ரெக்கக்னைசேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. அவர் எப்பயும் போல் ஜாயின் பண்ணப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி. இது நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் ரிசம்பிள் ஆகும். நம்மளும் ரொம்ப கடுமையாக உழைப்போம். ஆனால் ஏன் நமக்கான வெற்றியும் நமக்கான உயர்வும் கிடைக்கவே கிடைக்காது? அது ஏன் நம்ம யோசிச்சிருக்கோம். இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஜோ ஜான் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இன்னொரு ஆளை ஹையர் பண்ணுறாங்க. அவர் பேர் பில். அவர்
ஒரு வருஷத்துலேயே ஜாயின் பண்ண ஒரு வருஷத்துலேயே பயங்கரமான ஹைக்கு. இதுவும் நம்ம வாழ்க்கை நிறையா நடக்கும். நம்ம கஷ்டப்பட்டு முட்டுவோம். ஆனால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல சேலரியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ லாயலாக இருந்தோம் இந்த கம்பெனிக்கு, இவ்வளவு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம், பட் ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தோணும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஜானுக்கும் தோணியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவருக்கும் இந்த மாதிரி ஒரு வருத்தமும் ஒரு வேதனையும் இருந்திருக்கு. ஸோ உடனே பயங்கர கோவத்தில் அவர் பாஸ்கிட்ட போய் பேசுகிறாரு. ஸோ என்னங்க, நான் 5 வருஷமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இந்த கம்பெனிக்காக அவ்வளோ லாயலாக இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு எந்த ரைஸும் கிடைக்கல. ஆனால் இப்போ வந்த பில்லுக்கு நீங்கள் டப்புன்னு உடனே 1 இயரில் ரைஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுக்கு அந்த பாஸ் சொல்கிறாரு, நீ 5 வருஷமாக வேலை பார்க்குற, ஒத்துக்கிறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஜாயின் பண்ணப்போ எத்தனை மரங்களை நீ கட் பண்ணியோ, மொத்தமாக நீ 100 மரங்களை ஒரு நாளைக்கு கட் பண்ணியிருக்க. அதே 100 மரங்களை தான் இன்றைக்கும் நீ கட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ அதே விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ நாங்கள் ரிசல்ட் ஓரியன்ட் கம்பெனி, எங்களுக்கு நல்ல ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குற மனிதர்களை மட்டும்தான் பிடிக்கும். அந்த ப்ரொடக்டிவிட்டியை கொடுத்த பில்லுக்கு நாங்கள் ரைஸ் கொடுத்தோம். அதே மாதிரி நீயும் உண்மையிலேயே உன்னால் முடியும், என்னால் 100 இன்றைக்கி நேற்று 100 கொடுத்து இன்றைக்கி 110 கொடுக்குறேன், நாளைக்கு 120 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை நீ எனக்கு சொல்லி அந்த செயல்களில் காமி உன்னோட ஒரு ரைஸ் உடனே உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருக்கும் ஆச்சரியம், என்னடா இது இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஆனால் அவன் என்ன அப்படி என்னத்தை கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள டவுட்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு கம்பெனியும், நம்ம நிறையா கம்பெனியில் நம்ம நிறையா ஒர்க் பண்ணி நிறைய உழைச்சி கொட்டுவோம். நான் வேணான்னு சொல்ல, லாயலாக இருக்குதான் ஆகணும், ஆனால் உங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்கணும். ஸோ உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் அது இருக்கணும், நல்ல ஒரு ஹெல்த்தி ஒர்க் ப்ளேஸாக இருக்கணும். ஆனால் நிறைய இடங்கள்ல அது இருக்காது. ஸோ அது மாதிரி தான் நம்மளோட ஜானும் ரொம்ப கோவத்தோட வேகமாக வெளில போகிறாரு. போயிட்டு அவரும் ரொம்ப ஹார்டு பண்ணுறாரு. திருப்பி ரொம்ப நேரம் இருந்து பயங்கரமாக அந்த ட்ரீஸை கட் பண்ணி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பி அவர் பாஸ்ட்டை போய் சொல்கிறாரு ஒரு மாதிரி டயலமாவில், நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன், ஆனால் என்னால் ஏன் முடியலை, அதே 100 மரங்களை தான் என்னால் கட் பண்ண முடியுது. நானும் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தேன், நைட்டு 10-12 மணி வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஏன் எனக்கு அது நடக்கலை அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப டயலமாவில் பேசுகிறாரு. உடனே பாஸ் சொல்கிறாரு, சரி ஓகே, நீ ஏன் ஜான்கிட்ட போய் பேசக்கூடாது, அவனால் எப்படி அந்த ப்ரொடக்டிவிட்டியை கொடுக்க முடியுது, நீ போய் அவன்கிட்ட ஜான்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே பில் சரி ஓகே, அப்படி என்ன தான் அவனுக்கு தெரியுது, அவன் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜான் பில்லை போய் கேட்குறாரு. பில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாரு. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, மேனேஜர் உங்களை ரீச் அவுட் பண்ண சொன்னார், எப்படி நீங்கள் மட்டும் நிறைய ட்ரீஸை கட் பண்ணுறீங்க, எப்படி உங்களால் இப்போ ஜாயின் பண்ணதில் உடனே இவ்வளோ விஷயங்களை பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அதுக்கு பில் பொலைட்டாக சொல்கிறாரு, நான் எப்போவுமே ஒவ்வொரு ட்ரீயை கட் பண்ண பின்னாடியும் நான் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுப்பேன். பிரேக் எடுத்து என்னுடைய அந்த கோடாரியை ஆக்ஸை நல்லா ஷார்பன் பண்ணுவேன். ஸோ நீ எப்போ உன்னுடைய ஆக்ஸை, அதாவது கோடாரியை நீ ஷார்பன் பண்ண அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. உடனே இந்த கேள்வி ஜானை ஒரு புல்லட் மாதிரி தொலைச்சு மனசை அப்படியே நிறைய கேள்விகளை கேட்குது. 2 பேரும் பண்ண வேலைகளும் சரி நேரமும் சரி ஒன்று தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், அவர் ஒவ்வொரு மரத்தை வெட்டினதுக்கப்புறம் 2 நிமிஷம் டைம் எடுக்கிறாரு, பிரேக் எடுக்கிறாரு, அவருடைய கோடாரியை திருப்பி ஷார்பன் பண்ணுறாரு, அந்த ஷார்பன் பண்ணி திருப்பி வெட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆனால் ஜான் இது எதுவுமே பண்ணலை. அவருடைய கோடாரியை எப்போ கடைசியாக ஷார்பன் பண்ண அப்படின்னு கேள்வி கேட்டவொடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சு. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஒரு உண்மையான தத்துவமும் மகத்துவமும் அதில் தெரியுது. ஸோ வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ ஷார்பன் யுவர் எக்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா உண்மையில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்மளை அப்டேட்டடாக வச்சுக்கணும், நமக்கான ஒரு
உயர்வுக்கான முயற்சியை பண்ணணும். நிறைய பேர் ஆஃபீஸில் பண்ண வேலையே பண்ணிக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதையே நம்ம பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு திருப்பி ஒரு தோல்வியான ஒரு முறையவே திருப்பி ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு வித்தியாசமாக நம்மளை மாற்றிக்கவோ இல்லை நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கவோ இல்லை நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம். என்னடா இது அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்போம். இப்படி நம்மளுடைய கோடாரியை நம்மளுடைய புத்தியை கூர்மைப்படுத்தவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்மளால் வெற்றியை அடைய முடியும், மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்ககிட்ட நிற்க முடியும். அதுதான் பில் ஜானுக்கு சொல்கிறாரு. ஸோ இதே தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்களேன். நிறையா நேரங்களில் நம்ம முட்டிக்கிட்டே இருப்போம், நமக்கு தெரியவே தெரியாது, பண்ண மிஸ்டேக்கே திருப்பி பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்மளுடைய அப்கிரேடு எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டு இருக்க உலகத்தில் நம்ம எது தேவை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக மனசில் ஏற்றிக்கணும். அதற்கான முயற்சியையும் நம்ம மனசில் உருவாக்கிக்கணும். தொடர்ந்து போராடணும். புதிய லேர்னிங்ஸ் இருக்கணும். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆல்வேஸ் நம்ம லைஃப்பில் இருக்கணுங்க. ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரியாது. கற்றது கல்லளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்தோடைய சைஸில் டெய்லி ஒரு புது விஷயங்களை புது நிறைய தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம புதுசாக மனசில் எடுத்துக்கணும், நம்ம புதுசாக கற்றுக்கணும். ஸோ அது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க நண்பன். ஏன் நான் சொல்லுவேன்னா, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தெரிஞ்சுதான் கூட இந்த பாட்காஸ்ட் ஏன் கேட்கணும்? ஏன்னா இதில் நம்ம டிப்ஸை சொன்னால் கூட இது எல்லாமே நமக்கு தெரியும், இதை நம்ம பண்ணணும் கூடாது. ஆனால் இதை ஒரு பாட்காஸ்ட் வழியாக ஒரு நண்பன் சொல்லியோ நம்ம கேட்கும்போது நம்ம மனசில் திருப்பி ஒரு டாயிங்னு சொல்லிட்டு காலிங் பெல் அடிக்க வைக்குது. ஸோ அது ஒரு மாற்றத்தை உருவாக்க வைக்குது அப்படி தான் சொல்லலாம். ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம புதுசாக லேர்ன் பண்ணணும். நம்ம அந்த லேர்னிங் நம்ம அப்கிரேட் பண்ணுற விஷயம் எல்லாமே நம்ம வாழ்க்கையை நம்மளுடைய நேரத்தை எப்போவுமே ஒரு சிறப்பாக வச்சுருக்கோம். நம்மளுடைய வெற்றி தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. ஒரு டைரக்டரால் 1980 எடுத்த படங்களை இன்றைக்கி எடுக்க முடியாது. ஏன்னா அந்த மனிதர்களும் மனங்களும் மாறதான் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஒரு சில டைரக்டரால் கண்டினியூ பண்ண முடியுது. அதுக்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம மணிரத்னம் சார் கூட சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையில் 1980 படத்தை ஹிட் பண்ண வச்சார். இன்றைக்கி 2023 அவரால் படத்தை ஹிட் பண்ண வைக்க முடியுது அப்படின்னா அவரை அப்கிரேட் பண்ணிக்கிட்டாரு. கதைக்களத்தை மாற்றுறாரு, மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதைகளை சொல்கிறாரு. அந்த ஸ்டோரி டெல்லிங் அவர்கிட்ட ரொம்ப அருமையான ஒரு அப்கிரேடட் ஸ்கில் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்மளுடைய நேரத்தையும் நம்ம ஒரு சொன்ன விஷயத்தையே இல்லை தொடர்ந்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயத்தையே பண்ணால் நம்ம வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறது நம்ம மிகப்பெரிய தப்பு. ஸோ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் மாற தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாற்றிக்கணும். சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங், டோன்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கணும். மாற்றங்களை உருவாக்கிக்க நம்ம நிறையா லேர்ன் பண்ணணும். நம்ம எப்போவுமே ஒரு ஹங்கரியாக இருக்கணும். ஸோ நம்ம நியூட்டனோட 3வது விதி மாதிரி எது விதைக்கிறோமோ அதுதான் அறுக்க முடியும். வினை விதத்தில் விதை இருப்பான், திணை விதத்தில் திணை இருப்பான். ஸோ ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் உண்டு. நல்ல விஷயங்கள் செய்யும்போது நம்ம நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய டார்வின் சொன்ன மாதிரி இயற்கையில் ஒரு வலிமையான உயிரினங்கள் இந்த உலகத்தில் பிழைத்தலும் எளிமையான உயிரினங்கள் உலகத்திலிருந்து மறைதலும் தான் இந்த உலகத்தோட இயல்பு. அந்த மாதிரி இருக்கும்போது எது வலிமை எளிமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய திறமையும் தான் கூட. ஸோ அதை விட வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய மூளையை எப்பயுமே ஷார்ப்பாக வச்சுக்கணும், நம்ம திறமையாக வச்சுக்கணும். இது ஒன்லி படிக்கிறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, ஐடியில் இருக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் இருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லாருக்குமேங்க ஒவ்வொரு வாழ்நாளில் நீங்கள் ஒவ்வொரு நேரத்தை நீங்கள் உங்களுடைய அந்த அப்கிரேடட் ஸ்கில்லை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களையே நீங்கள் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். சந்தேகமும் கிடையாது. இந்த குட்டி ஸ்டோரி எபிசோட்லேருந்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிறீங்க நம்பிக்கையில் நான் இந்த எபிசோடை அப்படியே முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம டிப்ஸ் எபிசோடில் ஒரு சூப்பரான டிப்ஸோட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய டிப்ஸோட உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் லைஃப் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை.
உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக, செம்மையாக எல்லாம் அமைவதற்கு வாழ்த்துக்கள் நண்பா, நண்பி. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அருமையாக அமையும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் சொன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் RJ_Manoj இந்த இன்ஸ்டாகிராம் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய டெக்ஸ்ட், உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணிங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுவது RJ Manoj. Take care, Nanba, Nanbi. Bye bye.